ஹாய் செலவீஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மறுபடியும் நம்ம ஒரு சமையல் வீடியோக்குள்ள இறங்கிருக்கோம். என்ன சமையல் தானே பாக்குறீங்க? சிக்கன் குழம்பு. சோ நான் வைக்கிற இதுல நான் வச்சு காட்டுறேன் எப்படி வைக்கிறேன். உருளைக்கிழங்குலாம் வெட்டி வச்சிருக்கோம். உருளைக்கிழங்குலாம் போட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து முருங்கைக்காய் கூட போடுவாங்க, அது உங்களோட விருப்பம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை தான் போடுறேன். சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் உள்ள வந்து நான் சாப்பாடும் நாட்டுக்கோழி முட்டை அவிச்சு வச்சிருக்கு. நாட்டுக்கோழி முட்டை சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. அந்த கேப்ல நம்ம வந்து குழம்பு செஞ்சிடலாம். வீடியோக்குள்ள போலாமா? எப்படி செய்யறேன்னு பாக்கலாம். சாப்பாடு எல்லாமே செஞ்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நாங்க வெளியிலேயே உட்காந்து இலை போட்டு சாப்பிட போறோம். அதான் இலை போட்டு சூப்பரா வெளியிலேயே உட்காந்து சாப்பிட போறோம். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க வந்து சாப்பாடு பார்க்க போயிருக்காங்க. முட்டை எல்லாம் வேற வெந்துட்டு இருக்கு. நாட்டுக்கோழி முட்டை பாத்தீங்கன்னா 1 12 ரூபா. ஸோ நாங்க வந்து ஒரு 4 முட்டை வாங்கணும். 2 முட்டை என்ன கூட அவிச்சு வச்சிருக்கோம், ஏன்னா 2 பேருக்கு. இப்ப நம்ம வந்து கடாய் சூடான பிறகு நம்ம வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். நிறைய பேர் வந்து சமையல் வீடியோக்கு இப்பயும் சொல்ற சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நான் வந்து டிஃப்ரெண்டான சமையல்லாம் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்க சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா போட்டுருவேன். ஸோ வந்து கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நல்லா சூடாயிடுச்சு தெரியுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே நம்ம என்ன தெரியுமா எடுத்துக்க வேண்டிய இது, ஒரு எண்ணெய்லாம் போடுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியாணி இலை 1 எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு சின்ன துண்டு, ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்றவங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஏலக்காய் அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஸோ 1 சேர்த்துக்கிறேன் ஏலக்காய். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பு. ஸோ வந்து நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். பிரியாணி இலை வந்து இது போட்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும். இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் 2 பச்சை மிளகாய் உடைச்சி வச்சிருக்கோம். ஸோ அதையும் சேர்த்துக்க போறோம். அப்படியே கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம், பொரிஞ்சிடும். நான் இன்னைக்கு வெங்காயம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துட்டு இருக்கேன். தக்காளி பெரிய சைஸ் தக்காளியா 1 போட்டீங்கன்னா போதும். நல்லா வதங்கணும். வெங்காயம் தான் நம்மளுக்கு நான் நிறைய இதுல சொல்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் குழம்பு டேஸ்டா இருக்கும். வதங்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புல பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஒரு மெரூன் கலர் ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ வதக்கிட்டு நம்ம பார்க்கலாம். வதக்கிட்ட பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு மோஸ்ட்லி வீட்டில் அரைச்சி போடுங்க, செம்மையாக இருக்கும். எனக்கு வந்து பூண்டு இருக்குது, இஞ்சி இல்லை. ஸோ வந்து டக்குன்னு செஞ்சுட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. ஆனால் நான் கடையில் வாங்கிட்டேன். ஸோ இதுவும் எனக்கு பிடிக்கும், இந்த டேஸ்ட்டுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலே போதும். நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பேக்கெட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லாதீங்க வீட்டில் அரைச்சி போடுங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் வீட்டில் அரைக்கல, யாரும் தப்பாக நினைச்சிடாதீங்க. எனக்கு இதில் போட்டாலுமே டேஸ்ட் எனக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் மொத்தமா போட்டு நம்ம வந்து இப்போ வதக்க போறோம். இப்போ போட்டலாமா?
சொன்ன மாதிரி தான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருந்தாலே போதும். இது எனக்கு கரெக்டாக கொடுத்துரும் 2 ஸ்பூனு. ஓகே, இப்போ இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்துருக்கீங்க எவ்வளோ சூப்பராக வதங்கி இருக்கு. நல்லா வெங்காயம்லாம் எவ்வளோ சூப்பராக வதங்கி இருக்கு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி பழம், நல்லா பெரிய தக்காளி பழமா 1 தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சின்னதாக தக்காளி இருந்தால் 2 போட்டுக்கோங்க. எனக்கு பெருசாக இருந்ததுனால நான் 1 தான் சேர்த்துருக்கேன். இதை போட்டுட்டோன்னே நல்லா வதக்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து தக்காளி அரைச்சி போடுவாங்க, சீக்கிரம் வதங்கினால அரைச்சி போடுறீங்கன்னா போடலாம். நான் வந்து இன்னைக்கு என்னோட மெத்தடில் செய்கிறதுனால நான் அரைக்க மாட்டேன். நான் நிறையாட்ட சொல்லியிருக்கேன், அரைச்சா எதுவுமே எனக்கு பிடிக்காதுன்னு. ஸோ வந்து எதுவுமே அரைக்க மாட்டேன், வதக்கியே நான் எல்லாமே சேர்த்துருவேன். வதக்கி சேர்த்தாலுமே நம்மளுக்கு ஃபைனலாக அரைச்சி விட்ட மாதிரியே வந்துடும். பார்க்கலாம், தண்ணி எடுத்துருவாங்க ஒரு சொம்பில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளியில தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கா ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி வந்து 2 கூட போடலாம், பெருசாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. அதுக்கும் நல்லா இவ்வளோ பெரிய உருளைக்கிழங்குனா 1 போட்டுக்கோங்க. அதே மாதிரி சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி சூப்பராக எடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் வாஷ் பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து என்னடா நம்மளுக்கு தக்காளி வந்து இந்த மாதிரி என் மெத்தடில் செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி வதக்கி பாருங்கள், சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வதங்கி வச்சிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கினீங்கன்னா நல்லா மேஷ் ஆகி சேர்க்கிறோம் நம்மளுக்கு. எப்பவுமே சொல்றதாங்க, நம்ம நல்லா வதக்கறதுல தான் டேஸ்ட் அடங்கிருக்கு. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் எடுத்துட்டு வரோம் போய். என்ன மிளகாத்தூள்? வீட்டு மிளகாத்தூள். எடுத்துருவோம். நான் வெறும் மிளகாத்தூள் கீழே கொட்டி கிடையாது. எங்க இதுவும் அது வெறும் மிளகாத்தூள் இல்லப்பா, கேஸ் இருக்கு. வேற என்ன நம்ம நெய்யெல்லாம் போட மாட்டாங்க இதுக்கு. நெய் யாருன்னா போடுவாங்களா? சாம்பாருக்கு அதுக்கெல்லாம் நெய் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுன்னே பாருங்கள், சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு வதங்கணும், இன்னும் நல்லா வதங்கணும், லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கிடணும். இன்னும் நான் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. தக்காளி வெங்காயம் நம்ம போட்ட ஸ்டார்டிங் அந்த பிரியாணி மசாலா அதுதான். நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதங்குங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தக்காளி அப்படியே முழுசாக நிற்கும். தண்ணி ஊற்றி வதக்கினீங்கன்னா அப்போ நல்லாயிருக்கும். சரி, ஓகே, எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன் நான். சிக்கன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அடுத்து நான் காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன். காரமே இருக்காது, கலர் சூப்பராக இருக்கும். ஸோ அது சும்மா டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், வீட்டிலே அரைச்சது. ஸோ அது எடுத்திருக்கேன். அது ஒரு 1.5 ஸ்பூன். அவ்வளோதான், இதுதான் என்னோட மசாலா. ஸோ மசாலா பச்சை வாசம்லாம் போட்டும் நல்லா கலந்து கொடுங்க. நல்லா பச்சை வாசனை போட்டோம். ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க.
இப்போ என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா இது பண்ணணும். செம்ம ஸ்மெல்லு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக பார்த்து சேர்த்து வைக்கோங்க. அதான் சொல்லுவோம். ஒரேடியாக போட்டிங்க அப்படின்னா எதுவுமே வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னு எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு பாருங்கள் எவ்வளோ இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எவ்வளோ சூப்பராக தெரியுதா. இப்போ இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு தான் வேகாது. ஸோ நிறைய பேர் வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் வேக வைக்காமல் எடுத்துருக்கேன். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து வெந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா வேகாது. உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகேவா? ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா? ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். நல்லா கொண்டு போவா எல்லாம் வைக்கப்பா போவா எல்லாமே கொண்டு போயிடும். அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டேன் நான். தண்ணி ஊற்றினது தெரியுமா என்னன்னு தெரியல. பாப்பா அது கொடுப்பா காட்ட சொல்கிறேன். கொதிக்க விடணும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் நல்லாவே கொதிக்கிட்டு மட்டன் மோஸ்ட்லி எதுக்கு நான் உருளைக்கிழங்கு சேர்க்கிறேன் அப்படின்னா, நான் வந்து சிக்கன்லாம் அந்த அளவுக்கு என்ன சொல்றது சாப்பிட மாட்டேன். சிக்கனே நான் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். உண்மையே சொல்லணும்னா இவங்க தான் சிக்கன் நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து ஈரல் சாப்பிடுவேன். நான் சிக்கன்ல சாஃப்ட் ஈரல் இருக்கும், கல்லீரல் இருக்கும், ரெண்டுமே சாப்பிடுவேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்னா சாஃப்ட் ஈரல் சாப்பிடுவேன். தெற்குட்டும். ஆனால் சாஃப்ட் ஈரலுமே ஓரளவுக்கு அந்த ஒரு பீஸ் அவ்வளோதான் நான் சாப்பிட்றது. ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு போட்டாங்கன்னா எல்லாமே நான் தான் சாப்பிடுவேன். சிக்கன் வந்து இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. லெக் பீஸ் மட்டும் இருந்தால் சாப்பிடுவாங்களா. இன்னைக்கும் 2 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தோம். ஒரு ஈரல் போட்டிருப்பேன். இதனால தான் நான் ஏன் உருளைக்கிழங்கு போடுறேன்னா அது ஒரு டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ எனக்கு உருளைக்கிழங்குலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். எனக்கு முருங்கைக்காய் அதெல்லாம் விட எனக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்குல காரக்குழம்பு வச்சா இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா. இது நாட்டுக்கோழி முட்டை அவிச்சிட்டேன். இது பாருங்க தெரியும். கலரே உங்களுக்கு தெரியும். பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் முட்டை வாங்க முடியல. ரேட்டு தான். நாட்டுக்கோழி முட்டை ரேட்டு தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நாட்டுக்கோழியில தான் குழம்பு வைக்கலாம்னு இருந்தோம். நாட்டுக்கோழி வந்து 1/2 கிலோ தர மாட்டாங்க. ஏன்னா வந்து வெட்டிட்டுனா யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் வாட்டி வேணா நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னா அதுக்குதான் நான் நாட்டுக்கோழி முட்டை வாங்கினேன். நாட்டுக்கோழி வச்சுட்டு நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா 1 கிலோ 370 ரூபாவோ என்னவோ. இங்க நாட்டுக்கோழி செஞ்சுட்டு அப்படியே பக்கத்துல இந்த முட்டையை வச்சலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியால வாங்கினேன். பட் ஆனா வந்து ரொம்ப ரேட். அதுவும் இல்லாம நாங்க 2 பேர் இருக்கிறதுனால அவ்வளவு சாப்பிடவும் முடியாது. சரி அதனால சிக்கன் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த வாட்டி சிக்கன் குழம்பு நான் வந்து போடலையா. அதனால பிரியாணி தான் செய்யலான்னு பார்த்தேன். பிரியாணி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ பிரியாணி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இன்னைக்கு வந்து நான் குழம்பு வைக்கலாம். ஏன்னா பிரியாணி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தான் என்னோட ஸ்டைலில் நான் குழம்பு வச்சு காட்டுறேன். ஓகே. நாட்டுக்கோழி உரிச்சாச்சு. முட்டையுமே நல்லா இருக்கும். அப்பப்போ நாட்டுக்கோழி முட்டைலாம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. எடுத்துக்கிட்டா நல்லதுதான். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நார்மல் முட்டையும் வீட்டில் வச்சிருப்போம். அப்புறம் நாட்டுக்கோழி முட்டையும் சாப்பிடுவோம். தண்ணி ஊற்றுனது எல்லாமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. இவங்களுக்கு வந்து கிரேவி ரொம்ப பிடிக்கும் குழம்போட. உருளைக்கிழங்கு வேகணும். அதுதான் அதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் திக்கா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஒரு 10 மினிட்ஸ்
ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வெந்துடும். அதுக்கு மேலே வெந்தால் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும் சிக்கனு. ஸோ சாப்பிட நல்லா இருக்காது. தண்ணி ஊற்றினேன். உருளைக்கிழங்குலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திக்கா இருந்தது. ஸோ இப்போ லைட்டா தண்ணி ஊற்றினேன். இதுவுமே நல்லா திக்னஸா கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது. நீங்க வந்து இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து இந்த சிக்கன்லாம் சேர்த்து முடிச்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுறவங்க அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தேங்காவும் அரைச்சி ஊற்றலாம். உங்களுக்கு தேங்காய்னாலே அப்படியே பிடிக்காது. ஆனால் தேங்காய் ரொம்பவே நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது. அப்படி தேங்காவே இவங்கள மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பிடிக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேங்காய் பாலா சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து திப்பி திப்பியா இருந்தாதானே சாப்பிட மாட்டாங்க. தேங்காய் வந்து நீங்க வடிகட்டி தேங்காய் பால் எடுப்பாங்க, அதை சேருங்க, செம்மையா இருக்கும். அது கூட அன்னைக்கு அதை சேர்க்கலான்னு பார்த்தா ஆனால் தேங்காய் எங்க வீட்டுல இல்லை. ஸோ அதனால நான் வந்து தேங்காய் சேர்க்கல. பாத்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் வித் லெக் பீஸோட சேர்த்துருவோம். ஐயோ கறி போல கம்மியில் எடுத்துருங்க. ஓகே, 2 லெக் பீஸ், மற்றதெல்லாம் சின்ன சின்ன கறி சேர்த்துக்கலாம். எனக்கு தான் 2 லெக் பீஸும், உனக்கு தான் ஈரல். அவ்வளவுதான், கறி சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்திருக்கு. கறி சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ வந்து தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பார்த்து சேர்த்துக்கோங்க. ஓகேவா? பார்த்து கறி வந்து பார்த்து கிளறி. கறிலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஆகாது. கறி போட்டுட்டு கறி போட்ட உடனே நல்லா தண்ணி விடும். ஸோ தண்ணி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். ஓகேவா? கறி நல்லா கொதிக்கட்டும். கறி குழம்பு இங்கே விட்டுட்டே இருக்காங்க. உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்ப மறுபடியும் கொஞ்சம் வேகட்டும் சிக்கன் வேகிற டைம்ல. ஓகே, இந்த டைம்ல உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபைனல் உடனே குட்டி கொத்தமல்லி போட்டுருணும். எல்லாத்தையும் போட்டா நான் போய் கழுவும் இல்லையா? இவங்க எல்லாத்தையும் போட்டாதானாங்க நான் போய் கழுவ முடியும். உள்ள எனக்கு வேலை இருக்கு இல்லையா? அதனாலதான். ஓகே, வாசனை ஆள் அப்படியே இருக்குதுங்க. உப்பு பாரு அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. சூப்பர் டேஸ்ட். கொஞ்சம் சூடா இருக்குடி. உப்பு லைட்டா கம்மியா இருக்குது. ரொம்ப கட்டிய போதுமோ? அப்புறம் லைட்டா கம்மியா தான் இருக்கு. நான் பார்த்தேன், சரி அதை கேட்டுட்டு ஒரு வாட்டி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு நல்லா பண்றது எனக்கே ஒண்ணு தெரியாது. கொஞ்சம் வாய போடு. நான் பார்த்தேன் உப்பு கம்மியா தான் இருந்தது. ஆனா சூப்பரா வாசனை சூப்பரா இருக்கு. ஒரு குட்டி குட்டிக்கிறோம் இலையோட. இலையெல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டேன் நான் வேற. பார்த்தீங்கன்னா நம்ம இப்பதான் ஓபன் பண்ணியிருக்கோம். கரெக்டா ஒரு 8 மினிட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும் சூப்பரா நல்லா கறிலாம் சூப்பராகவே வெந்திருக்கு. உருளைக்கிழங்குலாம் பார்த்தாலே தெரியும் சூப்பரா வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்ம இது வெந்திருக்கான்னு பார்க்கலாமா? இது பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வேறமே வருதா? நல்லா வெந்திருக்கு. ஸோ வந்து கிழங்கு சூப்பரா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட போறோம். கொத்தமல்லி போட மறந்துட்டு ஆஃப் பண்ண முடியும். இது நம்ம வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி நான் சாப்பிட போறேன். சூடு ஆறட்டும். ஒரு உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். ஓகே, எடுத்திருக்கேன். சூப்பரா வெந்துருச்சு. அவ்வளவுதான். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன் உப்பு காரெல்லாம். இது இப்போ பார்க்கணும். உப்பு கக்கினா இவ அவ்வளவுதான். அப்புறம் என்கிட்ட கடிக்கவே இல்லை.
பர்ஃபெக்டா இருக்கு, கரெக்டா இருக்குதுங்க. காரம் உப்பு எல்லாம் சூப்பர். ஃபைனல் டச்சு. இது இல்லைன்னா டெப்டிங்கே ஆகாது. அடிக்கடி சொல்றதுதான். கொத்தமல்லி எவ்வளோ வேணா போடலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ சூப்பரா ஃபினிஷிங் பண்ணிடலாமா? ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் குழம்பு, அதுவும் என்னோட மெத்தட்ல செஞ்சு முடிச்சிட்டேன். உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. உருளைக்கிழங்குலாம் சூப்பரா வெந்திருக்கு, சிக்கன்லாம் சூப்பரா வெந்திருக்கு. ஸோ இப்படிதான் நான் செய்வேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம சாப்பிடலாமா? சாப்பிடலாம், வாழை இலை போட்டு சாப்பிடலாம். எனக்கு ஏன் வாழை இலை தோணுச்சுன்னா, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து வெளியே வந்து நல்லா கொஞ்சம் காமிச்சு வீடியோ எடுங்க. நாங்க போன வாட்டி வந்து வாழை இலை தான் சாப்பிடணும் பிளான் பண்ணோம். வாழை இலை கிடைக்கல. ஸோ சாரி, இந்த வாட்டி கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம வெளியே சூப்பரா வாழை இலை, ஏன்னா நாங்க சமைச்சிட்டதுக்கு அப்புறம் சரியா சாப்பிடறதெல்லாம் காமிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சாப்பிடறத வந்து இப்போ நல்லா கொஞ்சம் காமிக்கலாம் சொல்லிட்டு, ஓகேவா? இலையெல்லாம் போட்டுட்டு நம்ம வீடியோக்கு வருவோம் திருப்பி. ஓகே, என்னோட ஸ்டைல செஞ்சுட்டேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகே, மூடிடுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பரா தண்ணி நல்லா இலைய கழுவிட்டு சாப்பிடுங்க. நல்லா போடு. என்ன ஆனந்தம் வந்து கரடி கொஞ்சனுக்கு இவ்வளவு சந்தோஷம் பாருங்களா அவளுக்கு சோத்த பார்த்தோன்னே. எல்லாம் எடுத்துருந்த குழம்பு எடுத்துருந்த. நாங்க 2 பேருன்றதுனால கொஞ்சம் கம்மியா தான் செய்வோம். ஏன்னா அதிகமாலாம் சாப்பிட மாட்டோம் 2 பேருமே. உண்டா மதிங்கன்னா கூட சின்னதா தான் இருக்கும். போதும் ரொம்ப போயிட்டே இருக்குது. வா 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 வா, எனக்கே சாப்பிடணும் போல இருக்கே. என்ன வேற இங்க கேமரா பிடிக்க விட்டாலே. ஓகே, நான் போய் குழம்பு கரண்டி எடுத்து நினைக்கிறோம். அடுத்தது நம்ம சிக்கன் குழம்பு. வா, செம்மையா இருக்கு. நான் செஞ்ச குழம்பா இது? லெக் பீஸ் எனக்கு தான். ஏன்னா நான் தான் லெக் பீஸ்லாம் சாப்பிடுவேன். எனக்கு வந்து நான் சொன்னதான் ஈரல் எடுத்து போட்டுக்கோ. சாஃப்ட் ஈரல் எனக்கு. குழம்பு ஊற்றிக்கோ. பீஸ் இவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ குழம்பு ஊற்றிக்கலாம். ஓகே, சூப்பர். எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு. இது இல்லைன்னா எப்படி? நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச உருளைக்கிழங்கு தான் ஊற்றணுமா? இப்போ வந்து நம்ம குட்டியை கூப்பிட்டுருவோம். அவங்கள வந்து டேஸ்ட் பார்ப்போம். வாங்க. ஓகே, டேஸ்ட் பார்த்துடலாமா? வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குது. எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பாருங்க. கேட்டீங்களா வெந்திருக்கோன்னு? அந்த மாதிரி சாப்பாடுமே எனக்கு வந்து குழம்பெல்லாம் இருந்தா பிடிக்காது. அதுதான் நான் பக்கத்துலேயே இருந்த கேஸ் பக்கத்துல பாப்பேன். சோறு குழம்பெல்லாம் வெடிச்சா நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் சுத்தமா. அதனாலதான் கொஞ்சம் வந்து வெதுன்னு வேக வருவேன். இதானே நீ எதிர்பார்த்த வாழை இலையோட சாப்பிட சொல்லி எதிர்பார்த்த வீடியோ. மறக்காம நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படி கேட்டீங்க. சரியா இருக்கு. முட்டை, நாட்டுக்கோழி முட்டை இன்னுமே சூப்பரா வச்சிருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, செம்மையா இருக்கு. இந்த குழம்பு எங்க கெஸ்ட்டுக்கு நாங்க கொண்டு போறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க கெஸ்ட்டுக்கு நாங்க கொண்டு போறோம். எங்க அண்ணனுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அது கவர் எடுக்கலாம். சூப்பர். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நாங்கள் சாப்பிட்றோம். பாவம் உங்களை பார்த்து வச்சு நாங்கள் சாப்பிட்றோம். உங்களுக்கும் வேணும்னா என் மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சூப்பரா வரும். லெக் பீஸ் வழக்கமா நான் தான் சாப்பிடுவேன். செம்மையா இருக்கு.
நம்மளே நல்லா செஞ்சிருக்கான். அதுவும் இல்லாம இந்த உட்காந்து வெளியில உட்காந்து இந்த வாழை இலை சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் தான்ப்பா. ஆமா, வாழை இலை சாப்பிட தனி டேஸ்ட் தான். நல்லா இருக்கு, சத்தியமா செம்மையா இருக்கு. அதான குட்டி. சத்தியமா வேற லெவல். எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் பண்ணிருக்கா, சூப்பரா பண்ணுவாங்க. எப்பயுமே பிரியாணி செஞ்சு இந்த வாட்டி டிஃப்ரெண்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. நாட்டுக்கோழியுமே ஒரு வாட்டி கண்டிப்பா எடுத்து நான் செஞ்சுட்டேன். நாட்டுக்கோழி எடுத்துருப்போம், பட் ஆனா 2 பேர் இருக்கிறதுனால யாரும் சாப்பிட முடியாது இல்லையா, சரி அதனாலதான் எடுக்கல. கிழங்கு முட்டை நார்மல் முட்டையும் நாட்டுக்கோழி முட்டையும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். சாப்பிட்டோம், சொல் போட்டுக்கிறியா? போட்டுக்கோ, கொஞ்சமா தான் சாப்பிட்ட பாரு. போட்டு சாப்பிடவே போட்டுக்கோ. முட்டை சாப்பிட்டோம். இலையே பண்ணு. இது விருந்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லாக்கா தட்டில் சாப்பிட்டுருந்தா கூட அங்கே டேஸ்ட் தெரிஞ்சுது. என்னோட முட்டை ஓகே, செம்மையா சாப்பிட்டேன், வயிறே ஃபுல்லா இருந்தது. பாத்துருப்பீங்க, செம்ம அல்டிமேட்டுங்க சார். சிக்கன் குழம்பு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, இதான் நான் சொல்லுவேன். சூப்பரா செஞ்சேன் நானு, செம்மையா வயிறமையா. சமையல் வீடியோலாம் இன்னும் என்னென்ன வீடியோ வேணுமோ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் அப்லோட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் சூப்பரா சமைச்சா, வாழையிலோட சூப்பரா சாப்பிட்டோம். நல்லா வெளியில காத்து விட்டமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்டா இருந்துச்சு. வீட்டுல சாப்பிடறது இங்க ஃப்ரீயா கொஞ்சம் ஜாலியா சாப்பிட்டோம். சூப்பராவே செஞ்சிருந்தா. ஓகே ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? நம்ம யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம லைக்கும் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மோர் வீடியோ, ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், சமையல் ஸ்நாக்ஸா இருக்கட்டும், கண்டிப்பா கேளுங்க, அப்லோட் கொடுத்துட்டே இருக்கேன் உங்களுக்காக. சோ இது வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சமையல் வீடியோக்கு, ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோவே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, பை.